வெல்கம் டு ஆல்வேஸ் பி ஹாப்பி யூடியூப் சேனல் ஆஃப் gobichettipalayam. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷனு. நான் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்லா நீட்டாக இருந்துச்சு. சரி, நம்ம வந்து இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம வீடியோ எடுத்து மக்களுக்கு போடுவோம், ஒரு ட்ரெயின் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷனை பற்றி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வீடியோ. பாருங்கள், எவ்வளோ திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக ஒரு வெளிநாட்டுக்கு ஈடாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்புறம் வந்து வைக்கப்பட்ட அந்த ட்ரெயினை எவ்வளோ நீட்டாக, அந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த செடிகள்லாம் வச்சுட்டு சுற்றிலும் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் வச்சுட்டு அவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே போகிறப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் மக்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எதுவாக பார்த்திங்கன்னா வந்து வாகனங்கள், மக்கள் நடந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எதுவாக பார்த்திங்கன்னா நடைபாதைகள்லாம் அவ்வளோ அழகாக டைல்ஸ்லாம் ஒட்டி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட மெயின்டெனன்ஸு, அழகு, தூய்மை, இங்கே வந்து எல்லா இருக்கக்கூடிய வசதிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வசதியுமே இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நடந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே போகிறோம்னு வச்சிங்களேன், உள்ளே போனோம்னு வச்சுங்க, சைடில் வந்து எல்லாமே அந்த ஒரு நீட்னஸ் சொல்லுவோம் இல்லையா, நடந்து போகிறப்போ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க டைல்ஸ் எல்லாம் போட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை சுற்றிலும் இருக்க சுற்றுப்புறம் ஏடிஎம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏடிஎம் இருக்குது. இந்தியன் ஓய்வு, மற்ற ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்வேஷன் கவுண்டர்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் முன்னாடி சைடில். இதோட செட்டப்பு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே முன்பதிவு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்கள், முன்பதிவு ரிசர்வேஷன் புக்கிங் ஆஃபீஸு. இந்த புக்கிங் ஆஃபீஸுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கலாம், அவ்வளோ நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு 6-7 கவுண்டர் வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம வந்து முன்பதிவு வந்து பண்ணிக்கலாம். வந்து முன்னாடி போர்டெல்லாம் டிஸ்பிளேலாம் மேலே வச்சுருக்காங்க, ட்ரெயின் டீட்டெயில்ஸ்லாம் வந்து மேலே வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரயில்வே போர்டு நல்லா இதாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. உங்களுக்கு அதில் கூடிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அதில் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரிட்டையரிங் ரூமு எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹால், குளிர்சாதன ஓய்வு அறைகள் இருக்குது. அதே சமயம் மாடர்ன் டாய்லெட்ஸ் எல்லாம் அவைலபிள் இங்கே எல்லாமே. கனரா வங்கி, ஐஆர்டி செல் கிச்சனு, வசந்த பவன் ஹோட்டலு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 வீலரில் வந்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட இங்கே இடம் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். டிக்கெட்டு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபாரத்துக்குள்ளே நம்பர் 1 பிளாட்ஃபாரத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம 2 சைடும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. ஒரு ஃபாரின் அட்மாஸ்பியர், வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ ஐ லைக் வெரி மச். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் சரி, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க, சிலர் பேருக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. சரி, அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. சரி, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக ட்ரெயின் நியூஸாக வந்து நம்ம இந்த ஆல்வேஸ் பி ஹாப்பி யூடியூப் சேனல் gobichettipalayam மூலமாக வந்து நம்ம தெரிவிக்கிறோம். பார்த்திங்கன்னா 2ஆம் வகுப்பு வெயிட்டிங் ஹாலு எல்லாமே, பாத்ரூம், டாய்லெட்டு எல்லாமே அட்டாச் இருக்குது இதில். பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து ஒரு ட்ரெயின் வந்துகிட்ருக்கு. எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ திருச்சி ரயில்வே ஸ்டேஷனு ஒரு கண்ணை கவரும் ரயில்வே ஸ்டேஷனு, நல்லா அழகாக இருக்குது, நீட்டாக தூய்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்குமே, கேரளா, சென்னை எல்லா ஊருக்குமே ட்ரெயின் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.